ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். அரசு பணியிட போட்டித் தேர்விற்கு பலமான போட்டி. ரோமன் ரோலண்ட் நூலகத்தில் தீவிரமாக படித்து வரும் மாணவர்கள். கழிவறை மீது ரெஸ்டாரண்ட், சுற்றுலாவினரை கவர புதிய முயற்சி. புதுச்சேரியில் 10ஆம் தேதி முதல் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆன்லைன் மூலம் 6 பேரிடம் 4.5 லட்சம் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு பணியிட போட்டித் தேர்விற்காக ரோமன் ரோலண்ட் நூலகத்தில் ஏராளமான இளைஞர்கள் தீவிரமாக படித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு பணியிட போட்டித் தேர்விற்காக ரோமன் ரோலண்ட் நூலகத்தில் ஏராளமான இளைஞர்கள் தீவிரமாக படித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசில் அசிஸ்டன்ட், துணை தாசில்தார், கிராம நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட மொத்தம் 317 பணியிடங்களுக்காக தேர்வுகள் நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்காக புதுச்சேரியில் 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தீவிரமாக படித்து வருகின்றனர். இதுபோன்ற தேர்வுகளுக்கு படிப்பவர்களுக்கு உதவிடும் வகையில் புதுச்சேரி ரோமன் ரோலண்ட் நூலகத்தில் வேலைவாய்ப்பிற்கான நூல்கள் பல லட்சம் ரூபாயில் வாங்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி ஏராளமான பெண்கள் மற்றும் இளைஞர்கள் புதுச்சேரி ரோமன் ரோலண்ட் நூலகம் ரெஃபரன்ஸ் செக்ஷனில் சிறுவர் பிரிவு அருகில் உள்ள அறைகளிலும் நூலகத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் அமர்ந்து தீவிரமாக படித்து வருகின்றனர். இதேபோல் புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலக நூலகம், காமராஜர் மணிமண்டபம் நூலகத்தில் படித்து வருகின்றனர். மேலும் தனியார் படிப்பகங்களில் கட்டணம் செலுத்தி போட்டி போட்டு படித்து வருகின்றனர். இவற்றையெல்லாம் மிஞ்சும் வகையில் தனியார் கோச்சிங் சென்டர் பயிற்சி வகுப்புகளில் மட்டுமே பல ஆயிரக்கணக்கானோர் படிப்பதாக இளைஞர்கள் கூறுகின்றனர். இதனால் இந்த ஆண்டு அரசு தேர்வுகள் எழுத போட்டி பலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கழிவறை மீது ரெஸ்டாரண்ட், சுற்றுலா பயணிகளை கவர புதுச்சேரி நகராட்சி புது முயற்சியை துவங்கியுள்ளது. புதுச்சேரிக்கு சுற்றுலாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை புதுச்சேரி நகராட்சி ஏற்படுத்தி வருகின்றது. இதனையொட்டி புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அனைத்து கட்டண கழிவறைகளும் வண்ணமயமான சுவர் ஓவியங்களால் அழகுபடுத்தி சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. சில கழிவறைகளின் சுவர் ஓவியங்களை செல்ஃபி ஸ்பாட்டாக சுற்றுலா பயணிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் முதல் முறையாக பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள நகராட்சி கழிவறையின் மேற்புறத்தில் நவீன ரெஸ்டாரண்ட் அமைக்க தனியார் நிறுவனத்திற்கு ஏலம் மூலம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அனுமதி கொடுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பழைய துறைமுக வளாகத்தில் கடலை நோக்கி உள்ள கழிவறை மேல்தளம் மற்றும் கீழ் உள்ள பகுதிகள் உட்பட 1500 சதுர அடியில் நவீன பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட் நவீன தற்காலிக கட்டமைப்புடன் தனியார் நிறுவனம் சொந்த செலவில் அமைத்து வருகின்றது. மேலும் ரெஸ்டாரண்ட் அமைக்கும் நிறுவனம் கீழ்த்தளத்தில் உள்ள கழிவறைகளை சுத்தமாகவும் மற்றும் கட்டணம் பெறாமல் சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேல் தளத்தில் ஒரே நேரத்தில் 40 பேர் அமர்ந்து கடல் அழகை ரசித்துக் கொண்டே உணவு அருந்தும் வகையில் இந்த ரெஸ்டாரண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான கட்டுமான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றது. விரைவில் இந்த ரெஸ்டாரண்ட் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. இதேபோன்று புதுச்சேரி பழைய சாராய ஆலை அருகில் உள்ள கழிவறை மேல்தளம், டூப்ளெக்ஸ் சிலை சதுக்கத்தில் உள்ள கழிவறை மேல்தளம் மற்றும் உழவர் சந்தையில் உள்ள கழிவறை மேல்தளம் ஆகியவற்றில் பணிகள் நடைபெற்று வருகின்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஜூன் 10ஆம் தேதி முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு அக்னி நட்சத்திர நாட்களில் புதுச்சேரியில் விட்டுவிட்டு மழை பெய்தது. வழக்கமான அக்னி நட்சத்திர காலங்களில் வெயில் வாட்டி வதைக்கும். தொடர் மழை காரணமாக வெப்பம் தணிந்து மக்கள் நிம்மதி அடைந்தனர். இந்த ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி 100.8 டிகிரி வெயில் பதிவானது. இந்நிலையில் தொடர்ந்து வெயில் அதிகரித்து வரும் நிலையில் ஜூன் 8ஆம் தேதி 104 டிகிரி வெயில் அடித்துள்ளது. இதனால் பகல் நேரங்களில் அனல் காற்று வீசியதால் பொதுமக்கள் வெளியே வராமல் வீட்டிற்குள் முடங்கினர். முக்கிய சாலைகளில் வாகன போக்குவரத்து குறைந்து காணப்பட்டது. வெயில் அதிகரிப்பால் சுற்றுலா இடங்களான கடற்கரை பகுதியில் மக்கள் கூட்டம் குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் அவ்வப்பொழுது மாலை நேரங்களில் திடீரென கரு மேகங்கள் சூழ்ந்து குளிர்காற்று வீசி வருவதால் மக்கள் அவ்வப்பொழுது மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். இருப்பினும் இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்படுமா என்ற ஐயத்திலும் பொதுமக்கள் உள்ளனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்,
புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஜூன் 9ஆம் தேதி இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஜூன் 10ஆம் தேதி இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மேலும் புதுச்சேரியில் ஜூன் 10ஆம் தேதி ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் மூலம் 6 பேரிடம் 4.5 லட்சம் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த வாலிபர் ஒருவரின் செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை உண்மை என்று நம்பிய அவர் பல்வேறு தவணைகளாக 3,92,200 முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் தனக்கு கிடைத்த லாபத் தொகையை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்துள்ளார். ஆனால் அது முடியாமல் போயுள்ளது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதேபோல் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆன்லைன் மூலம் குறைந்த விலையில் மோட்டார் சைக்கிள் வாங்க ஆசைப்பட்டு 33,000 செலுத்தி இழந்துள்ளார். வெளியூரை சேர்ந்தவர் 15,000, புதுச்சேரியில் விபச்சார அழகிகளை தொடர்பு கொள்ள ஆசைப்பட்டு ஒருவர் 7,198 இழந்துள்ளார். லாஸ்பேட்டையை சேர்ந்தவரிடம் 5,700, புதுச்சேரியை சேர்ந்த மற்றொருவரிடம் 4,250 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் ஒரே நாளில் 6 பேரிடம் 4,60,000 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 10ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் தடைப்படும் என்று புதுச்சேரி சுகாதார கோட்டம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி உப்பளம் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 10/6/2025 செவ்வாய்க்கிழமை மதியம் 12:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை வம்பாக்கீரபாளையம், நேதாஜி நகர், வானரப்பேட்டை, கோலாஸ் நகர், அவ்வை நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் தடைப்படும் என்று புதுச்சேரி சுகாதார கோட்டம் தெரிவித்துள்ளது. கோவில் தேரோட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சற்று நிலை தடுமாறியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமி தேரை வடம் பிடித்து துவக்கி வைக்க அவசரமாக வந்தபொழுது அவர் தேர் அருகில் நிற்க போதிய இடமில்லை எனவும் இதனை அமைச்சர் நமச்சிவாயம் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு இடம் ஒதுக்கி வழிவிட்டுள்ளார். அப்பொழுது பின்னால் நின்றிருந்த பாதுகாப்பு அதிகாரியை கூட்டத்தினர் வேகமாக தள்ளியதால் அவர் முதலமைச்சரின் முதுகு பகுதி மீது மோதியுள்ளார். இதனால் முதலமைச்சர் ரங்கசாமி சற்று நிலை தடுமாறியுள்ளார். இருப்பினும் சுதாரித்துக் கொண்டு நின்றுள்ளார். இதனால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. லாஸ்பேட்டை எலிபேட் மைதானத்தை மினி பீச்சாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை எலிபேட் மைதானத்தில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் காலை மற்றும் மாலையில் வாக்கிங் செல்கின்றனர். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஸ்கேட்டிங் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் எலிபேடு மைதானம் வெளிச்சம் இல்லாமல் இருளில் மூழ்கி பாதுகாப்பு இல்லாமல் இருந்து வந்தது. இதனை அடுத்து எலிபேடு மைதானத்தில் 5 இடங்களில் பொதுப்பணித்துறை மூலம் ஹைமாஸ் விளக்குகள் போடப்பட்டுள்ளன. இந்த ஹைமாஸ் விளக்குகள் தற்பொழுது மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு ஜொலிக்கின்றன. மேலும் பொதுமக்கள் நிம்மதியாக வாக்கிங் செல்கின்றனர். இருள் நீங்கிய எலிபேடு மைதானத்தை தற்பொழுது மினி பீச்சாக மாற்றும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. அதன்படி எலிபேட் மைதானத்தை மினி பீச்சாக மாற்ற திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் வாக்கிங் செல்லும் மைதானம் கட்டாந்தரையாக உள்ளது. அதனால் எலிபேட் மைதானத்தில் கடற்கரை மணலை கொட்டி மினி பீச்சாக மாற்ற முடிவு செய்துள்ளனர். இதற்காக தேங்காய் திட்டு துறைமுகத்தை தூர்வாரிய பொழுது கிடைத்த கடற்கரை மணலை எலிபேட் மைதானத்தில் கொட்டி பீச்சாக மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதி கிடைத்ததும் விரைவில் பணிகள் துவங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் லாஸ்பேட்டை உட்புற தார் சாலைகளில் தனியாக வாக்கிங் டிராக் இரும்பு கம்பிகளுடன் அமைக்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளது. ஏற்கனவே எலிபேட் மைதானத்தில் வாக்கிங் செல்வதற்கு ஏற்ப 90 லட்சம் செலவில் சாலை போட்டு மார்க் செய்யப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பு விஷயத்தில் கவனம் செலுத்திட மைதானத்தை சுற்றிலும் 6 இடங்களில் சுழலும் கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட உள்ளது. சென்சாருடன் கூடிய இந்த கேமராக்கள் வாக்கிங் செல்வோரின் பாதுகாப்பை உறுதி செய்கின்றது. மைதானத்தில் தற்பொழுது ரோலர் ஸ்கேட்டிங் வசதி மட்டுமே உள்ளது. இதன் பக்கத்தில் 6 கோடி செலவில் சிந்தட்டிக் ரோலர் ஸ்கேட்டிங் மைதானம் சர்வதேச தரத்தில் அமைக்க திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தாகூர் அரசு கல்லூரியில் கட்டாந்தரையாக உள்ள மைதானத்தில்
9 கோடி செலவில் கால்பந்து மைதானமாக மாற்றவும் திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரும்பொழுது எலிபேட் மைதானம் மினி பீச்சாக மட்டுமின்றி அனைத்து வசதிகளும் ஒருங்கிணைந்த சிறந்த மைதானமாக திகழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கு இதுவரை 15,993 பேர் விண்ணப்பித்துள்ளதாக சென்டாக் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத கலை, அறிவியல் மற்றும் தொழில் படிப்புகளில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேருவதற்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நடைபெறுகிறது. இதன் மூலம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் 10,577 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. சென்டாக் சேர்க்கைக்கு மே மாதம் 12ஆம் தேதி முதல் ஆன்லைன் மூலம் மாணவ மாணவிகள் விண்ணப்பித்து வருகின்றனர். மாணவர்கள் சென்டாக்கிற்கு விண்ணப்பிக்க வசதியாக வருவாய்த்துறை மூலம் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு சான்றிதழ்கள் வழங்க சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சென்டாக்கில் விண்ணப்பிக்க ஜூன் 7ஆம் தேதி கடைசி நாளாகும். இதுவரை சென்டாக் மூலம் விண்ணப்பிக்க 15,993 பேர் பதிவு செய்துள்ளனர். அதில் 13,526 பேர் தங்களது விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்துள்ளனர். இதேபோல் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்காக சென்டாக் மூலம் 2,334 பேர் பதிவு செய்துள்ளனர். அதில் 2,211 பேர் தங்கள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்துள்ளனர் என்று சென்டாக் கன்வீனர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு கலை, அறிவியல் படிப்புகளுக்கே மாணவர்கள் அதிக அளவில் விண்ணப்பித்துள்ளனர் என்றும் மாணவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து விரைவில் வரவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதில் ஆட்சேபனை இருந்தால் ஆன்லைன் மூலம் பெறப்பட்டு பின்னர் இறுதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதன் பின்னர் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நீட் தேர்வு முடிவுகள் வெளியானவுடன் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என சென்டாக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8,955 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,150 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.